பிரெக்னன்சி அப்போ பேபி வளர வளர ஏற்படுற அந்த ஸ்ட்ரெச்னால சம்டைம்ஸ் இந்த அப்டாமினல் மசில்ஸ் வீக் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த அப்டாமினல் மசில்ஸ் வீக் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் அந்த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் கூட செப்பரேட் ஆகலாம். ஸோ இந்த வீக் பாயிண்ட்ஸ்லேருந்து சம்டைம்ஸ் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் வெளில வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே இருக்கிற அப்டாமின் லைனிங், கொழுப்புச்சத்து ஆர் குடல் பகுதி. இதுக்கு பேர் தான் ஹர்னியா. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்ம காமனாக 2 டைப் ஆஃப் ஹர்னியாஸ் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்பிளிக்கல் ஹர்னியா. பெல்லி பட்டனில் இருக்கிற மசில்ஸ் வீக் ஆகிறதுனால அதில் ஒரு பல்ஜ் தென்பட ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தான் அம்பிளிக்கல் ஹர்னியா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிசேரியன் செக்ஷன் ஆன பெண்கள் சரிவர ரெஸ்ட் எடுக்கல, ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் பண்ணிட்டாங்க இமீடியட்டாக சிசேரியனுக்கு அப்புறம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சிசேரியன் செக்ஷன் பண்ண காயத்தில் ஒரு பல்ஜ் தெரிய ஆரம்பிக்கும். வீக் ஆகி உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் வெளில வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் இன்சிஷனல் ஹர்னியா. ஸோ ஹர்னியாவுக்கு உள்ள அறிகுறிகள் என்னென்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.